வேலுண்டு வினை தீர்க்க எந்தன் முருகையா உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா. வேலுண்டு வினை தீர்க்க எந்தன் முருகையா ஐயா வேலுண்டு வினை தீர்க்க எந்தன் முருகையா உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா. உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அலங்கார கந்தனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் 8ஆம் நாள் 24/8/2024 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று மந்த வாரம் என்கின்ற சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமைகளிலே நாம் சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள், சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய வழிபாடுகள், மகாவிஷ்ணுனுடைய வழிபாடுகளுக்கு ஒரு சிறப்பு. இந்த சனிக்கிழமைகளிலே எந்த காரணங்கள் கொண்டும் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது, சுபகாரியங்கள் தொடங்கக்கூடாது. ஒரு புது வீடு நாம் கட்டுவதற்கு அத்திவாரம் போடக்கூடாது. புது வீடு குடிபுகுறல் புதுமனை புகுவிழா செய்யக்கூடாது. ஒரு திருமணத்திற்கான பேச்சுக்கால் செய்யக்கூடாது. ஒரு திருமணத்திற்கான நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடாது. ஒரு திருமண வைபவம் செய்யக்கூடாது. ஆலயங்களிலே கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது. கும்பாபிஷேகத்துக்கான கிரியைகள் ஆரம்பிக்கக்கூடாது சனிக்கிழமைகளிலே. வருடாந்த சிறப்புகள் வருகின்ற பொழுது இந்த பாரதோஷம் கிடையாது. இப்போ பொதுவாக இப்போ நாங்கள் தைப்பொங்கல் என்கின்ற பொழுது அங்கே அந்த தை மாதம் 1ஆம் திகதிக்கு சிறப்பு, மாத பிறப்புக்கு சிறப்பே தவிர அங்கே வாரம் நட்சத்திரம் கிடையாது, அந்த தோஷங்கள் கிடையாது. சனிக்கிழமையிலே தை மாதம் பிறந்தால் அன்று தைப்பொங்கல். சித்திரை வருஷ பிறப்பு சனிக்கிழமையிலே பிறந்தால் அன்று அந்த புது வருஷத்துக்கு தான் சிறப்பே தவிர அந்த புண்ணிய காலம் விஷு புண்ணிய காலம் என்கின்ற பொழுது அங்கே கிழமைகளுக்கு தோஷம் கிடையாது. செவ்வாய்க்கிழமையாக இருந்தானே, சனிக்கிழமையாக இருந்தானே, புதன்கிழமையாக இருந்தானே வார தோஷம் கிடையாது இந்த சிறப்பான நாட்களுக்கு. அதே போல் இப்போ ஒரு ஆனி உத்தரம், ஆடிப்பூரம், மாசி மகம், பங்குனி உத்தரம் என்று நாங்கள் இந்த ஒவ்வொரு சிறப்பான நாட்களிலே அங்கே சனிக்கிழமை வந்தாலோ செவ்வாய்க்கிழமை வந்தாலோ அதற்கு வாரதோஷம் கிடையாது. ஆனால் ஒரு சுபகாரியங்களை ஆரம்பிப்பதற்கு இந்த சனிக்கிழமையிலே செவ்வாய்க்கிழமைகளே ஆரம்பிக்கக்கூடாது. அதேபோல் ஒரு திருமண வைபவத்திற்கு பேச்சுக்கால் கூட செய்யக்கூடாது, திருமணங்கள் செய்யக்கூடாது. ஆனால் இன்று நாம் பலரும் வசதி எங்களுக்கு விடுமுறை நாள் சனிக்கிழமை கல்யாணம் வைத்தால் வாரவர்கள் நின்று ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளிலே நின்றுட்டு போவார்கள் என்ற எண்ணத்திலே திருமணத்தை வைக்கிறோமே தவிர அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் உரிய நட்சத்திரம், அந்த சுப நேரம் 2 பேருக்கும் பொருந்துகிறதா என்பதை நாங்கள் பார்க்க தவறி விடுகிறோம். நமக்கு வசதிக்காக நாம் செய்கிறோம், தவிர்க்கப்பட வேண்டும். சனிக்கிழமையில் எந்த விதமான சுபகாரியங்களும் செய்யக்கூடாது. இறை வழிபாட்டில் ஈடுபடலாம், சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யலாம், எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது, நம் உடம்பு பூரா எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்வது. அதனாலே தான் தமிழ் மூதாட்டி ஔவை அழகாக சொன்னார், சனி நீராடு, சனிக்கிழமையிலே எண்ணெய் வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டிய நாள்
எனவே நாமும் அவற்றை மனதிலே சிந்தித்து இறையருளை பெறுவதோடு அலங்கார கந்தனாகிய நல்லூர் கந்தனுடைய இந்த உற்சவ காலங்களும் சென்று பிரார்த்தனை செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கோரிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.